பிகைண்ட் மைக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு ஒரு நியூஸ் வைரலாக வந்துட்டு இருந்து நம்ம எல்லாருமே ஆமாம் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, பாலஸ்தீன மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள்லாம் செத்து மடிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டோரி அப்படின்னு போட்டுட்டு அப்படியே கடந்து ரீல்ஸ் அப்படியே ஃபீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தடுத்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். அது அடுத்து என்ன நடந்துச்சுன்னு இப்போ கூட அது தெரியாது பாதி பேருக்கு. அந்த ரஃபா அப்படின்றது ஏதோ ஒரு நாடில் இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணோம். அதை பற்றி நம்ம நாட்டின் பிரபலங்கள், இந்த சினிமா துறை பிரபலங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி எல்லாமே ஆல் ஐஸ் ஆன் ரஃபா ரஃபான்னு கிளப்பி விட்டாங்க. இப்போது ரீசெண்டாக ஞாயிற்றுக்கிழமை காஷ்மீரில் தீவிரவாதிகளால் துப்பாக்கி நடத்தப்பட்டு ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க. 33 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. எதனால்? தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டினால். இதுக்கு எந்த ஒரு நம்ம செலிப்ரிட்டிஸ் இருக்காங்கல்ல, திரைப்பட துறையினர் யாரும் எந்த ஒரு ஸ்டோரியும் போடலை, எந்த ஒரு அவங்களுடைய பதிவுகளையும் விடலை. எல்லாம் என்னன்னு தெரில, ஒருவேளை உயிரிழப்பு கம்மியாக இருந்ததோ என்னவோ அதனால் அவங்க பதிவிடலை போல். ஆனாலும் அதை எப்படியாச்சும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூக வலைதளத்தில் ஏதாவது மக்களால் முடிஞ்சதை போட்டு அதே ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அதே ஃபார்மெட்டில் ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அது நல்லா இப்போ ட்ரெண்டிங்லேயும் போகுது. மக்கள் எல்லாமே இது என்னடா புதுசாக இருக்குது, சீசன் வர்ற மாதிரி இது எதோ புதுசாக வருது, என்ன எல்லா கண்களும் முற்று நோக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்க்குறாங்க. நீங்களும் பார்த்துட்ருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ரியாசி அப்படின்றது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரியாசி அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவ் கோரி அப்படின்ற சிவன் கோயிலுக்கு ஒரு பஸ்ஸில் போயிட்டு வர்றாங்க, சாமி கும்பிட போகிறாங்க. அங்கே சாமிலாம் கும்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் ஆகுறாங்க. எங்கே ரிட்டன் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கத்ரா அப்படின்ற பகுதிக்கு ரிட்டன் ஆகிட்டு இருக்காங்க பஸ்ஸில். இது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் கத்ரா அப்படின்ற பகுதிக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது சரியாக மாலை 6:15க்கு போனி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய டெரியாத் அப்படின்ற இடத்துல வச்சு தீவிரவாதிகள் அந்த பேருந்து மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. துப்பாக்கி சூடு நடத்தினதுமே அந்த பஸ்ஸில் இருந்த பயணிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கீழே மேலே அப்படியே பதுங்குறாங்க. இப்போ துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு 15 செகண்ட்ஸ் நடந்திருக்காது. ஒரு சடன் அட்டாக் தானே. நடந்த உடனே இந்த பஸ்ஸோட டிரைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனே அவரோட கட்டுப்பாட்டை இழந்து அந்த பஸ் அப்படியே போய் பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுது. பள்ளத்துக்குள்ளே விழுந்தது மட்டும் இல்லை, விழுந்ததோட 10 பேர் அங்கே ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. 32 பேர் ரொம்ப படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. படுகாயம் மட்டும் இல்லை, இன்னும் சிலர் அதில் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குது. இந்த துப்பாக்கி சூடு நடத்த தீவிரவாதிகள் எதுக்காக சுட்டாங்க, என்ன காரணத்துக்காக சுட்டாங்க அப்படின்ற காரணம் ஒரு பக்கம் இருக்க, இதை பற்றி ஏன் பெரிய அளவில் பேசப்படலைன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பிரதமர் அவர்கள் பதவியேற்றனால இதை அந்தளவு கண்டுக்காமல் விட்டுட்டாங்களா, இல்லை என்ன ஒரு காரணம்னு சரியாக தெரியலை. ஆனால் செய்தித்தாளில் கூட ஒரு சின்ன இந்த கேப் சைஸில் ஃபில் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை ஒரு துப்பாக்கி சூடு அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற இடத்துல தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி சாதாரண மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. முக்கியமாக ஒரு குழந்தை அந்த பஸ் அந்த விபத்தில், அதாவது அந்த துப்பாக்கி சூடு நடத்தினதும் அந்த பேருந்து கவிழ்ந்து ஒரு குழந்தை அதில் இறந்து போகுது. சின்ன ஒரு கை குழந்தை துணியில் சுற்றி வச்சுருக்காங்க. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னா யாருக்கும் தெரியாதானா, அந்த குழந்தை இறந்து போச்சு. இந்த தீவிரவாதிகள் நடத்தின துப்பாக்கி சூடு நடக்கும்போது பிரதமர் மோடி அவர்களுக்கு பாதுகாப்பில் இருந்தீங்க, ரைட், ஓகே. இங்கே யார் பாதுகாப்பு, மக்களுக்கு யார் பாதுகாப்புன்னு சரியாக தெரியலை. அங்கே அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தவங்க நாட்டுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். தீவிரவாதிகள் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி அங்கே துப்பாக்கி நடத்தியிருக்காங்க. முக்கியமான காரணம், இந்த ஒரு துப்பாக்கி சூடுன்றது இப்படி நிற்க போகிறது கிடையாது. ஆமாம், இப்படி இருக்கும்போது இன்னும் முக்கியமான ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் ஒன்றுமே குரல் கொடுக்கல, இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்திருக்கேன் அதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னா. ஆமாம், பேசலை. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி அது தெரியலை போல். ஆனால் சம் ஃபியூ டேஸ் பிஃபோர் நம்ம கங்கனா ரணாவத் எம்பி அவர்கள் அவங்கள ஒரு காவல் அதிகாரி, பெண் அதிகாரி அரைஞ்சிட்டாங்க அப்படின்னதும் ஆஹா சூப்பர், அவங்க அரைஞ்ச வரைக்கும் கரெக்டு, என்னென்ன பேசுனாங்க அப்படின்லாம் சொன்னோம். சரி, ஓகே, அவங்க மேலே தவறே இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு பெண்ணை அரைஞ்சிட்டாங்க, அதை நம்ம எல்லாம் ரொம்ப பெருமையாலாம் பேசிட்டு அந்த பெண் அதிகாரிக்கு பல தக்க சன்மானங்கள்லாம் வழங்கிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அறை வாங்கிய கங்கனா ரணாவத் அவர்கள் இந்த துப்பாக்கி சூடுக்கு அவங்க மட்டும்தான் குரல் கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும்னு இந்த ஆக்டரில் முக்கியமாக வடக்கன்ஸ் அங்கே உள்ளவங்களில் குரல் கொடுத்த ஒரே நபர் அந்த நபர் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் இப்போ ஏதோ கொஞ்சம் எல்லாரும் அவங்க ஸ்டோரிஸ் அவங்க பதிவுகள் எல்லாம் இப்போ அந்த பழைய மாதிரி போட்டுட்டு வர்றாங்க. ஆக்சுவலாக அந்த தீவிரவாதிகள் என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க, பல உயிர்களை கொன்று குவிக்கிறாங்க அப்படின்றது காலங்காலமாக நடந்து போயிட்டு தான் இருக்குது. நம்ம எதுலேயும் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வேறு எதுலேயும் முன்னேற்றம் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த தீவிரவாதிகளை ஒழிக்க முடியலையா? அந்தளவுக்கு வளர்ந்துட்டே வர்றாங்க. இவங்களை வளர விடுறது யார்? ஆக்சுவலாக நம்ம தீவிரவாதிகள் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஐடியாவுக்கு வர்றது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானில் அப்படி என்ன தான் இருக்குது, என்ன தான் அவங்களுக்கு வேலை இல்லையா, இல்லை வருமானம் எதுவும் வரலையா என்னன்னு தெரியல. எதுக்கெடுத்தாலும் தீவிரவாதிகள் அங்கே இருந்தால் இங்கே ஊடுருவல் அப்படின்னு பேர் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்றதுல அடுத்தபடியாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஆல் ஐஸ் ஆன் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் அப்படின்றதும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும், அறவே இவ்வுலகில் இருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்றதான் பல பேருடைய கோரிக்கையாக இருந்துட்டு வருது. இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்றத பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமில் தான் முக்கியமாக எல்லாருமே ஸ்டோரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு போட்டிங்க எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி ப்ரொமோட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்னா நீங்கள் சும்மா போய் இப்போ டைப் பண்ணி கூட பாருங்கள், அந்த ஹேஷ்டேக்கை ஹிடன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காரணம், இன்ஸ்டாகிராமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, எதுவும் யாரும் சொல்லி போடக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்களா, இல்லை என்ன காரணம்னு தெரியலை. அந்த ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்ற அந்த வார்த்தையவே மறைச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராமுக்கு என்ன கோவம்னு தெரில இந்திய மக்கள் மேலே. இந்த மக்கள் இறந்ததில் அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ தெரில, அந்த ஒரு வேர்டே தூக்கிட்டாங்க. இது என்ன காரணம், இது யாருடைய சதி வேலை அப்படின்றதெல்லாம் போக தான் தெரியும். நம்ம மோடி அவர்கள் இப்போ தான் பதவி ஏற்றிருக்காங்க. ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் உடனடி தாக்குதல் நடத்தியிருக்காரு. இதுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த 10 பேருடைய அந்த இழப்பு அப்படின்றது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான். இதுபோல் மீண்டும் நம் தாய் திருநாட்டில் ஏதொரு வண்ணமும் நடக்காமல் இருக்கிறத பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பாரத நாட்டை சேர்ந்த தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த காணொலியை இத்துடன் முடிக்கிறேன். இதே மாதிரியான ஒரு முக்கியமான தகவல்களோடு நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த்.